ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, வீடியோ போட்டு 2 நாள் ஆகுது. நான் அந்த வீடியோ டீப் கிளீனிங் ஆஃப்டர் போயிட்டு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். பட் ஆனால் போட முடியல. அந்த சுச்சுவேஷன் போன இடத்துல ஒர்க்கு சரியாக வந்து ப்ராப்பராக எனக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை. ஸோ தான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். ஸோ இந்த 2 நாள் வீடியோ போடாமல் இருக்கிறதுக்கு மன்னிக்கவும். இப்போ நாங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒர்க்கு. ஸோ வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம், டீப் க்ளீனிங் பண்ணிகிட்ருக்கோம் டீம் சேர்ந்து. இப்போ தான் சாப்பிட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் ஒன்று வந்தது. சரி, அதை கேப்சர் பண்ண விட்டுட்டேன். சரி, அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறேன். என்னென்னா, இப்போ நாங்கள் இந்த இடத்துல உட்காந்து இங்கே சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் பாய் வந்தார். நேராக வந்துட்டு ஒரு மாதிரி அவர் வந்து பண்ணுக்கா 2 காலை இப்படி வளைக்கிட்டு அப்படி தாங்கி நடந்து வந்தார். அது என்ன நமக்கும் தெரியாது, உட்காந்து சாப்பிட்டு தெரியாது. இவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட கூப்பிட்டு ஹிந்தியில் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன்ட்டு, பையா கேஸ்ட் ஆயிலு, அப்புறம் வந்துட்டு கத்தாழை, அது கத்தாழைக்கு இங்கிலீஷில் ஜெல்லுன்னு சொல்லிட்டாரு, தமிழில் தெரியலையா. அதனால் அதை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கத்தாழைன்னு சொன்னோடனே அவன் வந்துட்டு சொல்கிறார். அவனுக்கு இங்கிலீஷ் ஜெல்லுன்னு சொன்னாலும் ஓகே தான், அவன்கிட்டே போய்ட்டு கத்தாழைன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாரு, கேஸ்டர் ஆயிலு, கத்தாழை ஜெல்லு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு அந்த தொடையில் போடுங்க, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த நார்த் இந்தியன் பாய் எல்லாம் தலையாட்டிட்டு எல்லாம் கேட்டு ஓகேஜின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் இவர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு கடைசியில் அவன் தெளிவாக அவன் சொல்லிட்டு போயிட்டான், எனக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் நான் காலை வேலைக்கு நடக்கிறேன் அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டான். அவன் இது கடைசியில் வந்துட்டு கேட்ட உடனே சாருக்கு ஒரு ஊத்தா போன்ற மாதிரி கதையாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி காலையில் இவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அதை லைவாக பார்க்கும்போது நல்லா இருந்துருக்கும். நான் தான் அந்த வீடியோ கேப்சர் பண்ண மறந்துட்டேன். திடீர்னு வர சம்பவம்லாம் இனிமேட்டு அந்த மாதிரி நான் கேமரா செட் பண்ணிவிட்டு திடீர்னு ஃபன்னாக வந்துச்சுன்னா அதை கேப்சர் பண்ணி நான் போடுறேன். நான் இனிமேட்டு இந்த வடிவேல் படத்தில் வர மாதிரி தான் அந்த தோசைக்கல்லில் தண்ணி ஊற்றி தொடப்பத்தை திருப்பி வச்சு வாட்டுன்னு தேய்ச்சி அதில் ஒரு 2 மாவு எடுத்து ஊற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைசியில் சாருக்கு ஒரு ஊத்தா பண்ணுற மாதிரி, சார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேங்க சார், அதான் சார் நடந்து போகிறேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவன் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான். சாருக்கு ஒரே பங்கமாயிடுச்சு. இது ஷேர் பண்ணுறதா மக்களே நான் போட்டு விட்டேன் வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு லைக்கும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நல்லா இருக்கிற மாதிரியே போடுறேன். இதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் பற்றி போடுறோம்.